காதல் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லை. அது ஒருவருக்கொருவர் காட்டும் மரியாதையிலும் விட்டு கொடுத்தலும் மாறாத நம்பிக்கையிலும் வாழ்கிறது. இதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் திருவள்ளுவர் வாசுகி அம்மையாரின் இல்வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். திருமணத்திற்கு முன்பே திருவள்ளுவர் வாசுகியிடம் அன்பு கட்டளையிட்டார். நான் உணவு உட்கொள்ளுகின்ற போது எனக்கு ஒரு ஊசியும் கிண்ணத்தில் தண்ணீரும் வைக்க வேண்டும் என்றார். அதற்கு செவிமடுத்து அம்மையாரும் அனுதினமும் உணவு உட்கொள்ளும் போதெல்லாம் தண்ணீரும் கிண்ணத்தையும் ஊசியும் வைப்பாராம். அதை ஏனென்று கேளாமல் பல வருடங்கள் அப்படிதான் வாழ்ந்து வந்தார்கள். ஏன் என்று கேட்டால், ஒரு பருக்கை கீழே சிந்தினாலும் அதை எடுத்து அலசி தண்ணீரில் அலசி பின்பு உட்கொள்ள வேண்டும் என்பது திருவள்ளுவரின் கூற்றாக இருந்தது. சாதத்தை வீணடிக்காமல் அந்த அம்மையாரும் பரிமாறினாலாம். ஒரு நாள் கூட வீணடித்ததில்லையாம், கீழே சிந்ததெல்லாம். ஒருமுறை அந்த வாசுகி அம்மையார் கிணற்றில் நீர் இறைக்கின்ற போது அவசர நிமித்தமாக வள்ளுவர் அழைத்தாராம். அந்த கிணற்றிலேயே இந்த அம்மையார் குடத்தை விட்டுவிட்டு பாதியில் விட்டுவிட்டு வந்தாராம். அப்போது அந்த கிணற்றில் அந்த குடம் விழவில்லையாம், நேராக நின்றதாம். ஏனென்றால் கற்பு நெறியுள்ள இல்லற காதலின் உணர்வால் அந்த குடம் அப்படியே நின்றதாம். இயற்கையும் ஒத்திசை தந்ததாம். கடவுளும் உறுதுணையாக இருந்தாராம் திருவள்ளுவருக்கு. இப்படி கதை இருக்கின்ற போது ஒரு நாள் மதிய வேளையில் இந்த கணவன் திருவள்ளுவன் வருகின்ற போது வாசுகி விளக்கேற்றுங்கள் என்பாராம். பகல் போது இருந்தாலும் தன்னுடைய மனைவியின் கட்டளை அன்பு கட்டளை மீறாமல் விளக்கு ஏற்றுவாராம். இந்த வாசுகி ஆப்பத்தை முன்னால் ஆப்பத்தை உணவு உட்கொண்டு கொடுத்தாலும் நன்றாக இருக்கிறது என்று, இன்று சுட்டது சூடாக இருப்பது போல் இருக்கிறது என்று புகழாரம் காட்டுவாராம் இந்த திருவள்ளுவர். இப்படி இல்லறம் நல்லறமாக வாழ்கின்ற வாழ்வியலில் அம்மையார் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அப்போது திருவள்ளுவன் ஏனென்றால் அப்போது ஒரு பாடலை பாடுகிறான். அடிசீர் கிணியவளே அன்புடையவளே படிசொல் தவறாத பாவை அடிவருடி பின்தூங்கி முன்னெழும் பேதையே போதியே என் தூங்கும் கண்கள் எனக்கு என்றாராம் வள்ளுவர். எனக்கு இனிய உணவு சமைத்து போட்டவளே, அன்புடையவளே, என் சொல்லுக்கு என்றும் மாறு செய்யாத பாவையே, என் பாதங்களை வருடி கொடுத்து நான் தூங்கிய பின் தூங்கி நான் எழுவதற்கு முன் எழுந்த பேதையே, நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாயே, இனி என் கண்கள் எப்படி தூங்கும் என்று வருடி சொன்னாராம் வள்ளுவர். நானும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.